இன்றைக்கி வந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நிறைய பேருக்கு காஃபு ஜுரம் இல்லை கிளைமேட்னால, இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் ஓடி போயிடும். ஓகே, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாம் அவங்கவுங்க கையில் பைபிள் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி யார் வசனம் படிக்க போகிறாங்களோ அவங்க கையில் மைக் எடுத்துக்கணும். ரெடி ஆகிக்கோங்க. சோத்திரம். ஸோ சண்டே எல்லார் வீட்லேயும் என்ன செஞ்சுருக்கீங்க? எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஆகாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இடங்களும் அதன் ஆகாரங்களும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஓகே, அதுக்கு முன்பதாக அங்கே பின்னாடி உட்காந்துருக்கட்டி முன்னாடி ஒரு நிறைய பெரிய இடம் இருக்குது. அப்படியே முன்னாடி வர்றதா இருந்தால் வந்துடுங்க. ஓகே, உங்கள் விருப்பம். ஓகே, சோத்திரம். ஸோ இன்றைக்கி இடங்களும் அதன் ஆகாரங்களையும் தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அப்போ நிறைய ஆகாரம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், மக்களுக்காக கொடுத்துருக்கிறார். நிறைய ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். பைபிள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒரு இடம், அதோடைய ஆகாரம், அந்த ஆகாரம் அங்கேருந்த மக்களுக்கு எப்படி உபயோகமாக இருந்தது, யாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே தான் வரும். அண்ட் போனதாட்டி பேசும்போது நம்ம பார்த்த ஒரு விஷயம் போல், ஆகாரம் என்பது ஏதோ ஒரு சின்ன பசி, அதுக்காக என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இது மட்டும் இல்லை, ஆகாரம் தான் என்ன மெயினே இல்லையா? அதுக்காக தான் வேலைக்கு போகிறோம், அதுக்காக தான் லேண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்காக தான் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அப்போ சேர்த்து வைக்கிறதுலேருந்து வெல்த் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ வெல்த்னா என்ன, பணம், இடம் இல்லையா, எல்லாமே அதெல்லாம் தான் வெல்த், ரைட்? ஸோ தேவன் ஆகாரத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பேசும்போது, முடிஞ்சால் எக்கோ கம்மி பண்ணிவிடுங்க. ஆகாரத்தை கொடுப்பார் அப்படின்னும் போது நீங்கள் ஏதோ இட்லி, பொங்கல், பிரியாணி, வடை இதெல்லாம் தரப்போகிறாருன்னு நினச்சிக்கூடாது. ஓகே, அப்போ ஆகாரத்தை கொடுப்பாருன்னும் போது ப்ரொவிடியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, தேவையான சகலத்தையும் என் தேவன் என்ன பண்ண போகிறாரு, தரப்போகிறார். அதுதான் ஆகாரம் தர்றது. சரிங்களா? அப்போ நான் இந்த முழு இது பேசி முடிச்சோடனே தம்பி என்ன பேசினார்னு கேட்டால் இட்லி பற்றி பேசினார்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ தேவன் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தோடைய நீடு என்னன்னு தெரிஞ்சு, உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேணும் என்று தெரிஞ்சு, உங்கள் மனதின் விருப்பம் என்னன்னு தெரிந்து அதோடைய ஆகாரத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடமா பார்க்க போகிறோம், ஒவ்வொரு இடத்தோட ஆகாரத்தையும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே, எக்ஸோடஸ் 16:2-3. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஓகே, சோத்திரம். ஸோ முதலாப்பில் ரொம்ப பயங்கரமான வார்த்தையை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஓகே, இது நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வார்த்தை அல்ல. இது நம்ம ஸ்டடிக்குள்ளே தான் போகிறோம். இந்த சண்டேக்கான வார்த்தை என்னன்றதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். சரியா? ஓகே, அப்போ இப்போது முதல் இடமும் முதல் ஆகாரமும் என்னன்னு பார்த்தா எகிப்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, எகிப்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆகாரம் இல்லையா? அப்போது அந்த வார்த்தை என்ன தான் பார்க்க ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் உள்ளே இருக்க ஆகாரத்தை பாருங்களேன். அப்பம், நல்ல ஒரு பாட் ஃபுல்லாக மீட், இறைச்சி இல்லையா? அப்போ கேட்கவே நல்லா இருக்குது இல்லையா? அப்போ எகிப்தோட ஆகாரம் வந்து குஸ்தியான ஒரு ஆகாரம் இல்லையா? நல்ல ஒரு அப்பமும் இறைச்சியும், நல்ல போல் ஃபுல்லாக இறைச்சி என்ன பண்ணுது, தராங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சரி, அப்போ எகிப்தில் வாழ்வதுனா என்ன அப்படின்ற ஒரு அவங்களோட வாழ்க்கை முறையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போது 1:22 படிங்களேன். சாரி, 13 சாரி, எக்ஸோடஸ் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார். படிங்க. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது சிஸ்டர். ஓகே, ஸோ
அதெல்லாம் இதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா அங்கே என்ன வரும்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருத்துவ பண்ண ஸ்ரீங்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஆண் பிள்ளை பிறந்தா அதை தூக்கி எங்கே போட்டுடணும், நைல் ரிதலில் போட்டு கொண்டுடணும். எனக்கு வந்து எகிப்தோட ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஹீப்ருவோடைய ஜீவோடைய ஆண் பிள்ளைகள் வளர வேண்டாம், எகிப்தில் வளரவே வேண்டாம், எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடு தூக்கி நைல் ரிதலில் போட்டுருன்றாரு. அப்போ ஒரு பக்கம் எகிப்தில் வாழக்கூடியதுனா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வேலை இருக்குது. ஓகே, கல் அறக்கணும் இல்லையா, அவன் சொல்கிற எல்லா வேலையும் தரணும். அந்த இன்னும் முன்னாடிலாம் படித்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர்னு இதுக்குன்னு ஒருத்தனை போட்டிருக்கான், வேலை செய்யலாம் சவுக்கால் அடிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ எகிப்தில் வாழ்கிறதுனா என்னென்னா கடுமையான வேலை. அந்த வேலையோடு சேர்ந்து எகிப்தோட சாபமும் கூடவே என்ன பண்ணும் இருக்கும். சாபம் என்ன, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, குழந்தைங்களை தூக்கி எங்கே போட்டுடுறாங்க, நைல் ரிதலில் போட்டுடுறாங்க. அப்போது எகிப்து என்பது என்ன, எதை சுற்றி காட்டுது அப்படின்னா உலகம். ஓகே, உலகம்னா அப்போ நான் எங்கே போய் வாழ்கிறது, செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும்னு கேட்காதீங்க, உலகத்தான வாழ்க்கை இல்லையா. அப்போ உலகத்தானோட வாழ்க்கையை வாழ நம்ம விரும்புகிறோம். அவனுடைய ஆடம்பரமும் அவனுடைய உணவையும் பார்த்தா நம்மளுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, பா ஒரு போல் ஃபுல்லாக மீட் சாப்பிட்றான் அவன் இல்லையா. அதுதான் அங்கே கான்டெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கும் போது இல்லையா. அவங்க எகிப்துலேருந்து ஏன் என்னை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கத்துறான் இல்லையா. அப்போ எகிப்திலுடைய உணவுகளை பார்த்தால் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அந்த உணவுக்கான பின்னணி என்னன்னு பாருங்கள். அவன் ஏன் அவ்வளோ உணவு தரான், நான் அவ்வளோ உணவு கொடுத்தா தான் நான் அவ்வளோ என்ன பண்ண முடியும், வேலை வாங்க முடியும். ஆமாம், எனக்கு ஒரு நாளைக்கு இத்தனோட கல் வேணா நீ தான் என்ன பண்ணணும், அறுக்கணும். அப்போது அவ்வளோ வேலையும் செஞ்சு அவ்வளோ சாபத்தையும் வாங்கிக்க ஒருத்தவனுக்கு இந்த உலகம் என்ன பண்ணுது, ரிவார்டு கொடுக்குது இல்லையா. நல்ல அப்பமும் நல்ல இது ஃபுல்லாக இறைச்சி என்ன பண்ணுது, தர ரெடியாக இருக்குது. அப்போது வெறும் உணவை மட்டும் பார்த்து விட்டு எகிப்துக்கு போகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. எங்கே பார்த்தாலும் இல்லை எனக்கு அந்த வேலை இல்லை நான் அந்த வேலையை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை நான் இங்கே இருக்க வேண்டாம், நான் அங்கே போகலான்னு இருக்கேன். ஏன் என்னாச்சுன்னா, இல்லை அங்கே இவ்வளோ கிடைக்கிது, இல்லை அங்கே போனால் எனக்கு இவ்வளோ கம்மியாகுது. அப்போ எல்லாமே எதை சுற்றி இருக்குன்னா ப்ரொவிஷன் இல்லை. அப்போ எவ்வளோ அப்பம் கிடைக்குது, எவ்வளோ இறைச்சி கிடைக்குது, இது மட்டும்தான் மனதோடைய கணக்காக இருக்குது. இதுதான் உலகத்தோடைய எண்ணம். அப்போது ஸ்டோரி போக 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 நம்ம பார்த்தோம்னால் அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் எதுனா டெசர்டேஷன் இல்லையா. டெசர்டேஷன் பீரியட் அப்படின்வாங்க. டெசர்டேஷன் பீரியட்னா என்ன, வனாந்திரம். வனாந்திரத்தின் பாதை இல்லையா. அப்போ வனாந்திரத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வனாந்திரத்தில் என்ன சாப்பிட்டாங்க, மன்னா இல்லையா. எத்தனை வருஷத்துக்கு, 40 வருஷத்துக்கு மன்னா சாப்பிட்டாங்க. இப்போது 40 வருஷத்துக்கு மன்னா சாப்பிட்டாங்க. அழுதா கொஞ்சம் காடை தருவார் இல்லையா. ஆமாம், அப்போது காடையும் மன்னாவும். ஓகே, அப்போது 40 வருஷம் இந்த மன்னா சாப்பிட்டாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் எத்தனையோ தாட்டி கேட்டது தான் இல்லையா. ஓகே, அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, யாராவது சொல்ல முடியுமா? 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்க இல்லையா. மோசே அவர்களுக்கு இருந்தார் இல்லை. ஓகே, அப்போ தேவன் வந்து இப்படி தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும், இதுதான் உன் கமாண்ட்மெண்ட், இதெல்லாம் பேசுகிறாரு. ஓகே, எகிப்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, யாரும் சொன்னீங்க சொல்லுங்கள். வேலை எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவனை பட்சித்து தேவனோடத்திலே நடந்து போனால் போதும். அப்போது ஒரு பக்கம் வனாந்திரத்தின் பாதையை பார்க்குறோம், அங்கே தேவைப்போதெல்லாம் தண்ணி கிடைக்கும், தேவைப்போதெல்லாம் மண்ணா கிடைக்கும், கொஞ்சம் அழுஜா இறைச்சி கிடைக்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் நீ வேலை என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், அழுக வேண்டாம், கேர்ஸ் கிடையாது, சாபம் கிடையாது, வேலை செய்ய வேண்டாம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது தான் தேவனுக்குள்ளே இருக்கிறது இல்லையா. அப்போ இதுதான் 2 பரிமாணங்கள். ஒரு இடம் எகிப்தை பார்க்குறோம், இன்னொரு இடம் வனாந்திரத்தை பார்க்குறோம். இப்போ திடீர்னு ஒருத்தங்கிட்ட போய் எகிப்து போக ரெடியாக, வனாந்திரம் போக, எனக்கு எகிப்தே ஓகேங்க, எனக்கு கேட்கவே வனாந்திரம் ரொம்ப கடுமையாக இருக்குது இல்லையா. இங்கே நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது இப்போ மன்னா எங்கே அவர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது. ஓகே, பட் நம்ம இந்த எகிப்து உள்ளேருந்து வெளியே வந்த ஒரு பாதையை பாருங்களேன். அவங்க கண்கள் காணாத அதிசயம் இல்லவே இல்லை. அவ்வளோ அதிசயத்தை எகிப்துக்குள்ளே பார்த்து தான் இவன் என்ன பண்ணான், வெளியவே வரான். ஆனாலும் அங்கே எகிப்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தேவன் அவங்களை என்னவான்னு கூப்பிட்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனமே அப்படின்றாரு. அப்போ அந்த டெசர்டேஷன் பீரியடில் உட்காந்து படித்து பார்த்தா ஜனமும் கஷ்டமாக இருக்குது, தேவனும் கஷ்டத்தோடு தான் இருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் பிரச்சனை. வனாந்திரம் கேட்டாலே ஒரு மாதிரி என்ன ஆகுது, கடுமையாக இருக்குது இல்லையா. வனாந்திரத்தில் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், தேவன் அடிச்சிருவார் இல்லையா. தேவன் கொடுத்த கட்டளைகள்லாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போது ஒரு இடம் வரும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது எல்லாருக்கும் என்னென்னா, இதுக்கு நான் வேலையே என்ன பண்ணிடுறேன், செஞ்சிடுறேன்.
அது எகிப்துக்குள்ளே திரும்பி போகிற வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும். அவ்வளோதான். எகிப்துக்குள்ளே போய் ஒரு மாதம் 2 மாதம் ஆன பிறகு அந்த பிரதர் சிஸ்டரை கூப்பிட்டு பேசி பாருங்க, ஏன் தான் இதை எடுத்தேன்னு தெரில, ஏன் தான் இங்கே வந்தேன்னு தெரில, இல்லையா, இதை கட்ட முடியல, அதை பண்ண முடியல. தேவனை டெசர்டேஷனுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் தேவன் கண்களுக்கு எப்படி தெரிவார்னா ஒரு பாசமான, ஒரு ரொம்ப அன்புக்குரிய ஒரு ஆளாக தெரிவாரா? அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் தேவன் எப்படி தெரிஞ்சார்? ஹீ வாஸ் அ டைரண்ட். டைரண்ட்னா என்ன? டீச்சர் மாதிரி, வார்டன். ஏய் தப்பு பண்ண நான் ஒன்று, அவ்வளோதான், இல்லையா? நான் இது கொடுத்தா நீ இது என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதனா நவுந்தினா என்ன பண்ணுவேன், நான் உன்னை அடித்து ஒன்று போட்டுருவேன். இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. அப்போது நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். உங்கள் யாரையும் வனாந்தரத்தில் இருக்கிறதுக்காக தேவன் எகிப்திலேருந்து கூப்பிடலை. எகிப்திலேருந்து கூப்பிட்டது வனாந்தரத்திலே இருக்கிறதுக்கா? எகிப்திலேருந்து கூப்பிடும் போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? கானானுக்கு போகும்படி கூப்பிட்டார். ஆமென். அப்போ எகிப்திலே இன்னும் நாம் இருப்போமானால் அது தேவனுடைய பிரச்சனை அல்ல, அது யாருடைய பிரச்சனை? நம்மளுடைய பிரச்சனை. இதுதான் இங்கே நிறைய குடும்பத்திற்கும் நிறைய பேர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 65% கிறிஸ்தவர்கள் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கானானுக்குள்ளே போகாமல் எங்கேயே இருந்துடுறாங்க, வனாந்தரத்திலே இருந்துடுறாங்க. அப்போ எது தேவன் சொன்னாலும் அது கட்டளை. தேவன் சொல்கிற கட்டளை அப்படியே இது பண்ணி அப்படியே அங்கே பார்க்காம என்ன பண்ணிடணும், போயிடணும். எதனா மாறிச்சுன்னு அடிச்சிருவார். இந்த பயம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, தேவனை மட்டும் பின்தொடர்ந்தால் போதும். 40 வருஷத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி என்ன வந்துடும், மண்ணா வந்துடும். யாருக்கும் எங்கே செங்கல் அழுக்க தேவையில்ல, இதை பண்ண தேவையில்ல, அதை பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. அப்போ இது நல்லா இருக்கே. அப்போ இங்கே இருந்து இல்லாமல் அழுதா காடை கிடைக்குது. எதுவும் பண்ணாமல் கம்முன்னு இருந்தால் அந்தந்த வேலைக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துட்றாரு. அப்போ நான் இங்கே இருந்துடுறேனே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 கானானுக்குள்ளே போகணுன்றதுக்கான ஆசை இருக்கே தவிர அதற்கான செயல்முறைகள் இல்லை. அப்போ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்தந்த இடமும் அதனுடைய ஆகாரமும். ஆகாரம் எவ்வளோ முக்கியமானால் ஆகாரம் தான் ஒரு மனிதனை என்ன பண்ணும், மாற்றும். ஒருத்தனை கொண்டு போய் அப்படியே டெசர்ட்டில் விட்டிங்கன்னா என்ன ஆவான், அப்படியே ஒல்லியாகி ஒன்றும் இல்லாமல் போய். அப்போ இன்றைக்கி நீங்கள் குஸ்தியாக இருக்கணும், உங்கள் ப்ரொவிஷனில் குஸ்தியாக இருக்கணும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். மாறிடக்கூடாது. ஓகே, ப்ரொவிஷனில் குஸ்தியாக இருக்கணும். வேண்டிய எல்லா விஷயத்துலையும் நான் வெல்லணும், நான் வெளியே வரணும், என் குடும்பம் எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நிற்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கப்படணும்னா அப்போ நான் எடுக்கக்கூடிய ஆகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லையா? அப்போ என் ஆகாரம் ரொம்ப முக்கியம்னா நான் எங்கே இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வனாந்தரத்துக்கு போயிட்டு ஊட்டி ஆப்பிள் கிடைக்குமான்னு கேட்டால் என்ன எல்லாம் எப்படி பார்ப்பீங்க? ஏன்னா அது எந்த மாதிரி கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து இங்கே கேட்பியா நீ, இல்லையா? அப்போ கானானுடைய ஆகாரத்தை என்னால் எங்கே தேட முடியாது, வனாந்தரத்தில் தேட முடியாது. அப்போ எனக்கு கானானோட ஆகாரம் வேண்டும்னா நான் எங்கே போகணும், கானானுக்கு போகணும். ஆமென். அப்போ கானானுக்கும் வனாந்தரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் நம்ம வனாந்தரத்தையும் கானானையும் சேர்த்து வச்சு பார்க்கறது இல்லை, எகிப்தையும் வனாந்தரத்தையும் தான் சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. இப்போ படித்த வசனம் கூட என்னென்னா, அவன் வனாந்தரத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான், எகிப்தில் இருந்து தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குமே, என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்னு கேட்குறான். அப்போ நம்மளே இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வனாந்தரத்தில் உட்காந்துட்டு எகிப்தில் இருக்கவனை பார்த்துட்டு நான் அங்கேயே இருந்திருப்பேன், அவன் பாரு அசால்ட்டாக இது கட்டிடுறான், இது வாங்கிடுறான், அடுத்து இங்கெங்கே போயிடுறான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அங்கேயே இருந்திருப்பேன். அப்போ கம்பேரிசேஷனே தப்பாக இருக்குது. ஆமென். அப்போ வனாந்தரத்தின் பீரியடையும் நீங்கள் எகிப்தையும் உட்காந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு என்ன ஆகிடும், இறுகிடும், தேவனுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும், கோவம் வந்துடும், இல்லையா? அதுதான் நம்ம திரும்ப 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 அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லையா? திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் எங்கே போகல, கானானுக்குள்ளே போகல, அவன் பார்த்ததெல்லாம் எகிப்து தான். அப்போ பார்த்ததை வச்சு தானே அவன் கணக்கு போட முடியும். அப்போ மறுபடியும் நம்ம சுற்றி எங்கே வரோம்னா, நீங்கள் எகிப்துக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஓகே, ஆனால் கரெக்டாக மண்ணா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. அப்போ வனாந்திரத்தின் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது கணக்கு பண்ணக்கூடிய ஒரு பீரியட். ஓகே, ஒரு சில வசனங்களுக்குள்ளே போவோமானால் எக்ஸோடஸ் 16:35 படிங்க மேம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும்
40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஆமென். ஓகே, இப்போ இதுக்குள்ளே அங்கே அடுத்து 36 வாசித்திங்கன்னா, 16-36 வாசித்திங்கன்னா, ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 ஒரு பங்கு. ஆமென். அது என்னன்னா கணக்கு. இத்தனை டப்பா தான் எடுக்கணும்னா இத்தனை டப்பா தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். எடுத்து சேர்த்து 4 நாளைக்கு நான் எடுத்து உள்ளே வச்சுப்பேன், அடுத்த நாள் நான் போக தேவையில்லை, நான் உட்காந்துப்பேன். அதை என்ன பண்ண முடியாது, இங்கே பண்ண முடியாது. ஓகே, அப்போ இப்போ இதோட சேர்த்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. நான் நிறைய கிறிஸ்தவர்கிட்ட பேசும்போது அவங்க தேவன் இடத்துல மனம் உடஞ்சி போய் இறுகி போய் உட்காந்து பேசுறது என்ன தெரியுமா, கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது பிரதர், ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியல, எதுவுமே கையில் நிற்க மாட்டேங்குது, கரெக்டாக வருது, இதுக்கு என்ன பண்ணுது, போயிடுது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது உங்கள் எல்லாருக்கும் இதுவாகும். ஒரு காசு ஒன்று வருதுன்னா அதுக்கான செலவு என்ன ஆகிடும், வந்துடும். நிறைய பேர் தலையாட்டுறீங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா டெசர்டேஷன் பீரியடுக்கான அறிகுறி இதெல்லாம். அப்போ டெசர்டேஷனில் ஏன் இவர் 2 படிக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்றாரு, 3 படிக்கு மேலே இவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் 4 நாளைக்கு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது நாள் தேவன் யாருன்னு கேட்பான். யார் தேவன் யார், எனக்கு எல்லாம் இருக்குது போ அப்படின்வான் இல்லையா. அப்போது இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் கானானுக்கு போய் சேரக்கூடிய இடத்துக்கு இவன் என்ன பண்ணல, வரலை. இங்கே அதுதான் பிரச்சனை. அப்போ தேவன் என்ன கொடுமைக்கார தேவனா, நான் உன்னை 40 வருஷம் கொடுமை பண்ணி பார்ப்பேன் அந்த தேவனா, இல்லையே. அவருக்கு நீ கானானுக்குள்ளே போகணும் தானே ஆசை, குடும்பத்தோடு வாங்க எல்லாம் கானானுக்குள்ளே போகலான்றது தான் ஒரு ஆசை. அப்போ ஏன் அங்கே போக முடியல, 40 வருஷம் டெசர்டேஷனை ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிப்பரேஷன் பீரியட்ன்றாங்க. அப்படின்னா என்னென்னா கானானுக்குள்ளே போகிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை எங்கே கொடுத்தாராம், டெசர்ட்டில் வச்சு கொடுத்தார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க கான்வர்சேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே கானானுக்குள்ளே கொண்டு போவீர், நீ எப்படே கானானுக்கு போக மாதிரி ரெடியாகுவ, இதே தான் மாற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லை. இதனால தான் அவ்வளோ கோவம் 2 பேருக்கு நடுவில் இல்லை. மோசை நடுவில் நின்றுட்டு ஆண்டவரே அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பார் இல்லை. அப்போது கானானுக்கு ஏற்றபடி நம் மனநிலையும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்று மாறுகிறதோ அன்னைக்கு யாவையும் கிடைக்கப்படும். ஆமென். முதல்ல தேவன் ஏன்னா இந்த தாட் கிறிஸ்டியானில் நிறைய இருக்குது, அன்னன்னைக்கானது கிடைச்சா போதும் இல்லையா, அப்பப்பத்திக்கான கிடைச்சா போதும். நம்ம நிறைய ஆசைப்படக்கூடாது. நீ ஆசைப்படலாம், என் தேவன் உனக்கு கொடுப்பார், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீ தேவனுக்குள்ளே வந்து விட்டாய் என்றால் அப்போது உன் ஆசையும் தேவனுக்குள்ளாக தான் இருக்கும். அப்போது கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. தேவனுக்கு வெளியாக இருக்க ஒருத்தனுடைய ஆசையை தேவன் நிறைவேற்றினார்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பக்கத்து வீட்டு அம்மா நம்மளை முறைச்சிட்டு போனாலே ஆண்டவரே எதனா நடந்தணும், அப்போ எப்படி ஆசைகளை நிறைவேற்ற முடியும், நிறைவேற்ற முடியாதே. அப்போ இங்கே பிரச்சனை தேவனுக்கு உள்ளாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது தான். அப்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது எல்லாம் தேவன் கொடுக்குற கமாண்ட்மெண்ட்னா என்ன, விதிமுறைகளை மாறினால் என்ன நடக்கும், அவ்வளோதான் இல்லையா. அப்போ இன்றைக்கும் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது, தேவனுடைய விதிமுறைகள். அப்போ சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடணும், ஃப்ரைடே போகணுன்னா போகலாம், ஓகே. டெய்லி பைபிள் படிக்கணும்னு இல்லை, தோணுச்சுன்னா படிக்கலாம் இல்லையா. ரொம்ப ஒரு படினான்னா சரி ஓகே உட்காரலாம் இருங்க அப்படின்ட்டு உட்காரலாம் இல்லையா. அப்போ மாதம் 1ஆம் தேதி முதல் வாரம் ஆச்சுன்னா என் சம்பளத்துலேருந்து நான் ஒரு பங்கு கொடுக்குறேன், ஓகே. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் விதிமுறைகளாக இன்றைக்கி உங்களுக்கு, அதை தான் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா அங்கே இருந்த எல்லா மக்களும் அதை விதிமுறைகளாக தான் பார்த்தார்கள். அப்போ உங்கள் கண்ணுக்கும் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி விதிமுறைகளாக தெரிஞ்சுன்னா கானானுக்குள்ளே போக நம்ம இன்னும் என்ன ஆகலை, ரெடி ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இது விதிமுறைகள் இல்லை, பாடும் போது சொல்கிறான் ஐ டிலைட் இன் த லார்ட் அப்படின்றான். அப்படின்னா என்னன்னா நான் தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன். ஆமென். அப்போ களி கூறுகிற ஒரு மனுஷன் தேவன் வார்த்தையில் உட்கார்றதுக்கும் வேறு வழி இல்லை. நான் இன்றைக்கி இந்த சாப்டர் டக்குன்னு படிக்கணும், ஆஃபீஸ்க்கு டைம், இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஒன்று நீங்கள் ஒரு நேமத்தை என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னொன்று நான் தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன், அவர் எதெல்லாம் பண்ண சொல்கிறாரோ அதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆமென். இதுதான் கானானுக்குள்ளே இருக்கிறதுக்கும் டெசர்டேஷனில் இருக்கிறதுக்குமான பெரிய வித்தியாசம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேட்ச் என்னென்னா, இந்த வித்தியாசத்தை கானானுக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய தேவன் என் தேவன் அல்ல, நீங்கள் டெசர்டேஷனில் இருக்கும் போதே இதை எதிர்பார்ப்பார். ஆமென். அப்போ இதை நீங்கள் என்னைக்கு பூர்த்தி செய்கிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் எங்கே போகலாம், கானானுக்குள்ளே போகலாம். ஆமென். ஸோ இப்போ
டெசர்டேஷன் பீரியடுக்கான சாப்பாடை நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அழுதா என்ன கிடைக்கும்? காடை கிடைக்கும். ஆமென். நிறைய பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கி இதுதான். முட்டி போட்டு ஒரு நாள் 2 நாள் உபவாசம் எடுத்து அழுது கிழுந்து புரண்டு கிரண்டு கடைசியில் என்ன பண்ணணும்? கையில் கிடச்சிடும். அப்போ சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம தேவன் எப்படி தான் தெரிவார்? அழுதா என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நான் கஷ்டப்பட்டேன்னா என் தேவனுக்கு பிடிக்காது, கொடுப்பேன். இது நிறைய பேர் சொல்லுவார். நான் கஷ்டப்பட்டேன்னா தேவனுக்கு பிடிக்காது. நீ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் தேவனுக்கு பிடிக்காம போகணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட போகிறீங்கன்னும் போதே தேவனுக்கு என்ன பண்ணாது? அது பிடிக்காது. காட் இஸ் ரெடி டு ப்ரொவைட். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆயிடுச்சு? அழுதா காடை கிடைக்கும் இல்லையா? அப்போ நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்? அழுகுறேன், கஷ்டப்படுறேன். இங்கேருந்து அங்கே போனால் போக மாட்டாங்க. இல்லை, நான் இங்கேருந்து என் கஷ்டத்தை என்ன பண்ணுறேன்? நான் அனுபவித்து என் தேவன்கிட்ட கதறேன். அப்போ தேவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை இது அல்ல. உங்களுக்கு தேவையான ஒன்றுத்தையும் அழுது வாங்கக்கூடிய தகப்பனா அவர் என்ன சொல்கிறாரு? நீ நீ எப்படி ஒரு தகப்பனா இருக்கியோ, நீயே சர்பத்தின் பாம்பு குட்டி அப்படின்றாரு இல்லையா? அதை காட்டிலும் நான் நல்ல தகப்பன் அல்லவா? அப்போ அவர்கிட்ட நீங்கள் அழுது தான் ஒன்று ஒன்றா வாங்கணுமா? இல்லை, அவர் யாவற்றையும் கொடுக்க ரெடி. அதுக்கான மனப்பான்மைக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? இதுதான் இன்னைக்கான கேள்வி. ஆமென், ஆமென். ஸோ திருப்பி நம்ம டெசர்டேஷன் பீரியடுக்குள்ளே வரும்போது ஒரு 2 சில விஷயங்களை படிப்போம். ஓகே, ஆல்ரைட். ஸோ 24:7-8 படிங்க சிஸ்டர். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆமென். ஓகே, அப்போ அங்கே ஒரு உடன்படிக்கை வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரம்லாம் படித்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஓகே, நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்தந்த ஆஃபரிங் எனக்கு கொடுக்கணும், இந்தந்த மாதிரியான பலிகள் நீ கொடுக்கணும். அப்போ எங்கே வந்துடுதுன்னா, தேவன் சொல்கிற விஷயத்த நான் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியாமல் நகுறேன்னா அங்கே என்ன ஆகிடுது? பாவம் ஆகிடுது இல்லையா? அப்போ அந்த பாவத்துக்கு நீ திருப்பி இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆமாம். அப்போ அந்த உடன்படிக்கைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? மோசே அங்கே நின்றுட்டு எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் விவக்கிட்டு, எல்லாருக்கும் ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆஃபரிங் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்போது இதுதான் இந்த டெசர்டேஷனுடைய கவனன்ட். ஓகே, கவனன்ட்னா என்ன? ஒப்பந்தம். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இருக்க ஒப்பந்தம். இப்போ இந்த ஒப்பந்தத்தின்படி தான் இப்போ இருக்க நிறைய பேரோட வாழ்க்கை. ஓகே, நீ இதை ஃபாலோ பண்ணி ரைச்சஸாக வாழ்ந்தினா, ரைச்சஸ்னால் என்ன? நல்ல இதுவாக வாழ்ந்தினா, சரியாக வாழ்ந்தினா, தேவன் உனக்குக்கான காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன படிக்கிறோம்? எவனாலையும் அப்படி என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. எல்லாரும் பாவிகளே. ஆமாம், அதுதானே? ஆமாம். இல்லை கிடையாது, நான் இருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. அப்போ எல்லாரும் பாவிகளே. அப்போ டெசர்டேஷன் பீரியடில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களால் இப்படியே பாவம் செய்யாமல், இல்லை இங்கே நவுறாமல் அங்கே நவுறாமல், தேவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இப்படியே ஒரு வாழ்க்கையை நவுத்தி கொண்டு போக இயலாது. அப்போ ஒரு கட்டம் ஒரு கட்டமும் கீழே விழ தேவன் ஒவ்வொரு விஷயத்தில் கெடுக்குப்பிடி கொடுக்க அப்போ நம்மளுக்கு யார் மேலே கோவம் வருது? தேவன் மேலே கோவம் வருது. அது சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் என்ன பண்ணுறது? அதுதான் உண்மை இல்லையா? ஆமாம், நம்மளுக்கு தேவன் மேலே கோவம் வருது. நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா? மனம் இறுகிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வரமாட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் நடக்கக்கூடிய ஜபங்கள் என்ன ஆகும்? மாறி போக ஆரம்பிக்கும். இல்லைங்க எனக்கு வேண்டாம், இல்லைங்க நான் வரல. அந்த இல்லைங்க பின்னாடி என்ன இருக்குது? தேவன் மேலே ஒரு கோவம். ஏன்? எவனுக்கோ என்னென்னமோ கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டிங்களா? அவருக்கு என்ன கோவம்? எவனுக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொடுக்க தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வரமாட்டியே. ஆமென். அப்போ அடுத்து பார்த்தோம்னா எப்படி இதுக்குள்ளே வர்றது? என்ன கானான்னா என்ன? ஓகே, ஜோஷுவாவுக்கு போங்க. ஜோஷுவாவுக்கு போய் 24:13 போனீங்கன்னா, இப்போது கானானுடைய உணவு என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு கானானுக்குள்ளே இருக்கிறதுனா என்னன்னு போ. ஓகே, படிங்க சிஸ்டர். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆமென். என்னென்னலாம் புசிக்கிறாங்களா?
திராட்சை தோட்டத்தின் பலன்களையும் வேற ஓகே. அப்போ அவ்வளோ ஃப்ரூட்ஸு இல்லையா? அந்த அந்த திராட்சத்தை பற்றிலாம் நம்பர்ஸ் போனீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 13, 27 போனீங்கன்னா அந்த திராட்சையை பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அதை ஒருத்தனால தூக்க முடியலையா இல்லையா? 2 பேர் என்ன பண்ணணும், குச்சியில் கட்டி 2 பேர் சேர்த்து தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் கானான் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். ஓகே, அப்போது ஒரு பக்கம் டெசர்டேஷனுடைய சாப்பாடு என்ன, மன்னா 40 வருஷத்துக்கு மன்னா கிடைக்கும், அழுதா என்ன கிடைக்கும், இது எல்லாரும் கரெக்டாக சொல்லுங்க, காடை கிடைக்கும். ஓகே, இப்போது கானானுடைய உணவு பால் தேன் திராட்சை, இன்னும் நிறைய பல வகைகள் போட்டிருக்காரு இல்லையா? அந்த அனைத்து பல வகைகளும் கிடைக்கும். ஆனால் அந்த 24:13 திருப்பி படிங்க. அதெல்லாம் யாரோடையது படிங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் அவன் கட்டலை இல்லையா, கட்டாத பட்டணத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இது எதுவும் யாரோடது கிடையாது. இவங்க உட்காந்து வேலை செஞ்சு வேர்வை சிந்தி நான் கட்டி ஏன்னா இந்த ப்ரைட் நிறைய பேருக்கு இருக்குது. நான் போனதாட்டி பேசும்போதே சொன்னேன், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது இருக்குது. நான் தான் பிரதர், நான் தான் பண்ணேன், என் குடும்பத்தை நான் தான் தாங்கினேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தான் தாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் இன்னும் எங்கே இருக்கீங்க, எகிப்துக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கானானுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் கிடைக்க முடியாத விஷயத்தை வேற எவனோ உழைச்சி வச்சுருப்பா, அது உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அவ்வளோதான். தேவன் கொடுப்பார் என்றால் கொடுப்பார், அவ்வளோதான் இல்லையா? நீங்கள் உருவாக்காத விஷயத்தினுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். ஆமென். அதுதான் தேவனுக்குள்ளே இருக்கிறது, அதுதான் கானானுக்குள்ளே இருக்கிறது. அப்போது சில பேர் கானானுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்போ இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதெல்லாம் எந்த இல்லைன்னு நான் ஒத்துக்கணும்ல. அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணல, உருவாக்கலல்ல. அப்போ இந்த திராட்சை பிரதர், திராட்சை உங்கள்தா, எந்த இல்லை தேவன் கொடுத்தாரு எடுத்துக்க, இதை சொல்ல ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் உலகத்தோட சிந்தை, இதெல்லாம் மறித்து போயிடணும். எவ்வளோ பண்ணி என்ன ஆனாலும் கடைசியில் ஒருத்தனும் என்ன தான் சொல்கிறான், தேவன் ஜெயம் கொடுத்தார். ஆமென். அப்போ தேவன் ஜெயம் கொடுத்தாருன்ற வார்த்தை வாயிலேருந்து வராத வரைக்கும் கானானுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, கானானுக்குள்ளே வர முடியாது. அப்போ கானானுக்குள்ளே வரணும்னா ரூல்ஸ் என்ன சொல்லுது, இங்கே இது எதையும் நீ பண்ணல, ஆனால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தரேன். இது ஓகேவா, கேட்க நல்லா இருக்குது, ஓகே. போனதாட்டி யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டோம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்டையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே ஓகே. இப்போது வீட்டில் வந்து ஒரு கிரைண்டரோ மிக்சியோ ஏதோ ஒன்று ஃபால்ட். ஓகே, நல்லா முட்டி போட்டு ஜோம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இது எப்படியாவது என்ன பண்ணணும், நான் இதை சரி செஞ்சிடணும், இல்லை புதுசாக ஒன்று வாங்கிடணும், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஜோம் பண்ணுறோம். ஓகே, அடுத்த நாள் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மாமாவோ சித்தப்பாவோ வீட்டுக்கு வந்து கிரைண்டரை பார்த்துட்டு, இருமா பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு புது கிரைண்டர் வாங்கிட்டு வந்து வச்சிட்டார். ஓகே, அதான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே பாதி பேர் மூந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது, எனக்கு அந்த மனிதனை பிடிக்கல இதெல்லாம் அடுத்து நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை தேவன் கேட்டார், தேவன் நான் கேட்டதை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. பிரைஸ் டு காட். இது வருமா பாரு, வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் இல்லைன்னு குத்தி காட்டுறானா, இல்லை எது வேணா வரலாம், இல்லை அந்த மாமாவுக்கு நன்றி சொல்ல போகிறோமா? அப்போ இதுதான் வித்தியாசம். அப்போ கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வரக்கூடிய எந்த பிளெஸ்ஸிங்லேயும் போயிட்டு இந்த பங்கு நான் உழைச்சேன்னு என்ன பண்ண முடியாது, கையை வைக்கவே முடியாது. வசனம் சொல்லுது, ஐ ஷேர் க்ளோரி வித் நோ மேன். அப்படின்னா என்னென்னா, என் மகிமையை நான் என்ன பண்ண மாட்டேன், பங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனால் கொடுத்தது யார் தான், நான் தான். அதை என் மனசை என்ன பண்ணாங்க வந்து சொல்லணும், ஆமாம் ஆண்டவரே கொடுத்தது நீங்கள் தான். இங்கே கானானில் இன்னொரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், 40 வருஷம் மண்ணாகும் அழுதா கிடைக்கிற காடையும் உங்களுடைய லெவல் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவை வரைக்கும் தான் இல்லையா. எனக்கு இந்த மாதத்தோட தேவை இவ்வளோனா வெறும் இவ்வளோ வரைக்கும் தான் என்னோட என்ன பண்ணும், தேவன்கிட்டேருந்து வரும். இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, கையிலேயே நிற்க மாட்டேங்குது, இது ஒன்று வந்தால் அதுக்கேற்ற செலவு ஒன்று வந்துடுது இல்லையா. ஆனால் இங்கே கானானுக்குள்ளே பாருங்களேன், அவ்வளோ பெரிய திராட்சை இல்லையா, 2 பேர் சேர்ந்து சுமக்கக்கூடிய அளவுக்கு திராட்சை, பாலும் தேனும் எங்கேயோ தேங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, ஓடிக்கிட்டு இருக்கு, ஓவர் ஃப்ளோயிங் இல்லையா. அப்போ நீங்கள் கேட்குற இப்போ கண் எல்லாம் முழிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆர்வம் வந்துருச்சு. வெரி குட். ஓகே, ஏன்னா கரெக்ட், இதுதான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடியது தான் உங்களுக்கே தவிர ஏதோ ஒரு சொம்பில் சின்னதாக ஒன்று ஊற்றி வச்சுருப்பாங்க
அதை எடுத்துக்கலான்றது இல்லை. அப்போ அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போ தேவன் உங்களுக்காக படிங்க சிஸ்டர், நம்பர்ஸ் எடுங்க. எண்ணாமகம் 13:27 படிங்க, 23 படிங்க. 27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அது அடுத்து படிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். போதும் சிஸ்டர். அந்த தேசத்தில் குடியிருக்கும் ஜனங்கள் அப்போ பலவான எதை தின்னு தின்னு வளர்ந்தானோ அதை தான் இப்போ தேவன் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அப்போது சாப்பிட சாப்பிட நம்மள என்ன ஆகும், பலவானா மாறிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம டெசர்டேஷனில் உட்காந்துட்டு டெய்லி அப்பப்போ மண்ணா சாப்பிட்டுக்கிட்டு அப்பப்போ அழுதுகிட்டே காடை சாப்பிட்டு எனக்கு பலன் வர மாட்டேங்குது, என் கையில் 4 விஷயம் நிற்க மாட்டேங்குது. இதில் சில பேர் வந்து சொல்லிவிடும், எனக்கு வந்து ஓட்டக்கை. என்ன ஓட்டக்கை? ஒரு ஓட்டக்கையும் இல்லை. தேவன் நல்ல கைகளை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஒரு ஓட்டக்கையும் இல்லை. ஓகே, வாய் தான் நிறைய பேருக்கு ஓட்ட. அவங்களே அவங்க வாயினால் என்ன பண்ணிப்பாங்க, எதனா ஒரு விஷயத்த சொல்லிவிடுவாங்க. ஆமாம். அப்போது வாழ்வும் சாவும் எதில் இருக்கான், நாக்குல. அப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கானானுக்குள்ளே போகிறோன்னா கானானுக்கு ஏற்ற மைண்ட் செட் வந்துடணும். தேவன் எகிப்திலேருந்து டெசர்டேஷனுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே எகிப்து மக்கள்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ எகிப்தில் இருக்கும் போதே டெசர்டேஷனுக்கான மைண்ட் செட்டை தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்போ டெசர்டேஷனில் இருக்கவங்க கானானுக்குள்ளே போகணுன்னா கானானுடைய மைண்ட் செட் எங்கே இருக்கும் போது வரணும், டெசர்டேஷனில் இருக்கும் போது வரணும். கண்கள் முன்னாடி எதுவும் தெரியாத போது ஒரு திராட்சை எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்ற மைண்ட் வரணும். ஃபெய்த்னா என்ன? அப்போ 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 அதுதானே சொல்கிறாரு, காணக்கூடாதவைகளின் நிச்சயம். அப்போ வனாந்தரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு பால் தேன் திராட்சை இதெல்லாம் தெரியாது. தெரியாத போது அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு வச்சுருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணணும், வரணும். அதுதான் கானானுடைய மைண்ட் செட். இது எப்போ ஒரு குடும்பத்திற்கும் ஒரு குடும்ப ஸ்ரீக்கும் ஒரு குடும்ப தலைவனுக்கோ அந்த பசங்களுக்கோ எப்போ அவனுக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ அந்த குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, கானானுக்குள்ளே கொண்டு செல்கிறார். ஆமென், ஆமென். ஸோ இதுக்குள்ளே பார்க்கும்போது இப்போ 24:14 படிங்க. இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டெசர்டேஷனில் மோசே கிட்ட கொடுத்த கவர்னண்ட்டை படித்தோம், கரெக்டுங்களா? இங்கே இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு. இப்போது 24:14 ஜோஷுவாவில், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆமென். அப்போது தேவர்களை அகர்த்தி விட்டு, இதை எதுக்கு சர்ச்சில் பேசணும் இல்லையா? நாம் யாரும் வேறு தேவன் என்ன பண்ணுற போகிறதில்ல, போய் வேறு யாரையும் போய் வணங்க போகிறதில்ல. ஆனால் இங்கே 2 இடம் சொல்லுது. இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த தேவர்கள் இல்லையா, இங்கே உங்கள் ஃபாதர்ஸ் கும்பிட்ட தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னென்னா உலகத்துக்கான சிந்தனைகள், சரிங்களா? அப்போ வேறு தேவனை நான் போய் இது பண்ணக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறாருன்னா நான் வேறு ஒரு இடத்துல போய் நின்று கும்பிட்டுட்டு இருப்பேன் நினச்சிக்கூடாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் உலகத்துக்கான சிந்தை இருக்குல்ல, ஒரு கணக்கு ஒன்று வருது இல்லை, இதை பண்ணால் நான் ஜெயிச்சிருவேன், இதை பண்ணால் ஓகே தான், இதில் என்ன பிரதர் தப்பு, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. அப்போ உலகத்துக்கான கணக்குன்னு ஒன்று இருக்குது. அதை கானானுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இங்கே நிறைய பேருக்கு கானானுக்குள்ளே வரணும்னு ஆசை, ஆனால் அதுக்குன்னு உலகத்தால் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுத்துட முடியாது. அப்போ பிஸ்னஸ் இருக்குது, தொழில் இருக்குது, ஒர்க் இருக்குது, படிப்பு இருக்குது. அப்போ இது பண்ணால் தான் இதுன்னா அப்போ இந்த கணக்கை தான் சொல்கிறேன். அப்போ இத்தனை மணி நேரம் நான் இங்கே உட்காந்தா தான் இது கிடைக்கும், என்னால் இதுக்கு வர முடியாது. இந்த வேலைக்கு என்னால் போக முடியாது, இந்த வேலைக்கு நான் போய் தான் ஆகணும், ஏன்னா எனக்கு இங்கே இந்த வேலை இருக்குது. ஏதோ ஒரு கணக்கு வந்துடுது பாருங்க. அப்போ இந்த கணக்கை தான் அவர் என்ன சொல்கிறாரு, வேறு தேவர்களை இங்கே என்ன பண்ணாதுங்க, கூட்டிகிட்டு வராத, சேவை செய்யாத. கானானுக்குள்ளே வர எந்த மனுஷனும் கானானுடைய லா, தேவன் கொடுத்த லா, உலகத்தோட லா மாதிரி என்ன பண்ணாது, ஒர்க்கே ஆகாது. நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாலும் தேனும் என்ன பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. அப்போது கானானுக்குள்ளே என்ன தான் விதிமுறை, நீ எதுவுமே பண்ண, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன்றதை நீ என்ன பண்ணிக்கோ, ஒத்துக்கோ, இதுதான் விதிமுறை. அப்போ ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட வேலை, அவர் ஒரு இடத்துல வேலை சேல்ஸ்மேனாக இருக்கார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சேல்ஸ் ரொம்ப லோ ஆகிக்கிட்டே போகுது, அவளால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அப்படின்னா சரி ஜோம் பண்ணிங்களா, ஜோம் பண்ணி இன்னும் எனக்கு 2-3 நாட்கள் வேணும்,
என் பிஸ்னஸ் வளரணும், இதெல்லாம் கேட்டிங்களா? தேவன்கிட்ட எப்படி பிரதர் அதெல்லாம் கேட்குறது அப்படின்றார். அப்போ தேவன்கிட்ட உங்கள் ப்ரொவிஷனுக்கு அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ப்ரொவிஷன்னா இதை இட்லி மாவுன்னு நினச்சிக்கிறாங்க. ப்ரொவிஷன்னா என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கேட்டால் தேவன் என்ன பண்ணுவார், தருவார். எங்கெங்கே ஆட்கள் வேறு எங்கேயோ போகிறவனெலாம் பிடிச்சி திருப்பி இங்கே போடா அப்படின்னு அமுச்சு விடுவார் இல்லையா? அப்போ இதுவே கேட்கலான்றது நிறைய பேருக்கு என்ன பண்ணல, தெரியல. அது எப்படி கேட்குறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் கானானுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, நான் ஆவிக்குரிய விஷயத்தில் இங்கே இருந்துக்கிறேன், ஆனால் என் பிஸ்னஸும் என் படிப்பும் என்ன பண்ணிக்கும், உலகத்தில் இங்கே இருந்துக்கோன்ற பேச்சு கானானுக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா அதுதான் வனாந்திரம். வனாந்திரத்தில் எதுக்கு 40 வருஷம் ஆச்சு? உலகத்தோடைய சிந்தனைகள் அவர்களை விட்டு தேவன் பிரித்து எடுக்கிறதுக்கு 40 வருஷம் என்னாச்சு, எடுத்துச்சு. ஓகே. அப்போது மோசே வந்து மலை மேலே ஏறி போய் கொஞ்ச நாளில் கீழே என்ன ஆயிடுச்சு, அவன் புது தேவனை என்ன பண்ணிட்டான், உருவாக்கிட்டான். அப்போ இதெல்லாம் என்னென்னா கணக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளை பார்த்துக்கலாம். அப்போ வனாந்தரத்தின் பீரியட் தான் அது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தையும் நம்பிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் தேவனையும் என்ன பண்ணிப்பேன், பிடிச்சிப்பேன். கானானுக்குள்ளே அதை பண்ண முடியாது. கானானுக்குள்ளே வந்துட்ட, கானானில் இருக்கிறது எல்லாமே வேணும்னா முழுக்க முழுக்க யார் தான், தேவன் தான். வேறு எதுவுமே வரவே முடியாது. அப்போ மறுபடியும் ஏன் நம்மளால் நம்ம குடும்பத்தால் கானானுக்குள்ளே வர முடியல, நிறைய விஷயம் கையில் நிற்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னா, நிறைய பேர் இன்றைக்கி கானானுக்குள்ளே லைட்டாக அப்படி வராங்க, கிட்ட வந்து பார்த்துட்டு தே டோன்ட் வாண்ட் டு கோ இன் இல்லையா? ஏன்னா இதுக்குள்ளே வந்தோம்னா பிஸ்னஸ்ஸு, படிப்பு இல்லையா, உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம தேவன் சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணி ஆகணும், நடந்தாகணும். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ஏன்னா என் எனிமியை ப்ளஸ் பண்ணுன்னு போட்டிருக்கேன், நான் எப்படி பண்ணுறதுன்னு. இதை நான் போன தாட்டி பேசும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இது எல்லாமே கானானுக்குள்ளே வரும், அதனால தான் இதை நான் பேசுகிறேன். ஓகே. அப்போ உங்களை ஒருத்தன் நோக்கடிச்சிருவான், அவன் நாளைக்கு ஒரு பைக் கார் வாங்கட்டும்னு உங்களை ப்ளஸ் பண்ண சொல்கிறாரா? ப்ளஸ் பண்ணுறதுனா என்னன்னு முதல்ல விளங்கிக்கணும். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை தேவன் என்ன சொல்ல, மணிக்கு சொல்கிறார், ப்ளஸ் பண்ண சொல்கிறாருன்னா நாளைக்கு நான் அவனை ப்ளஸ் பண்ண அவன் நல்லா வாழ்ந்துருவான், அது கிடையாது. தேவனை குறித்த வரைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்ன, அவன் மேலும் மேலும் தேவன் இடத்துல என்ன பண்ணணும், பட்சிட்டு கீழே கிட்ட வரணும். அப்போ அவன் பண்ண தப்புக்கு ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவார், அவனுக்கு நீ தப்பு பண்ணிட்டேன்னு உணர்த்துவார். அதை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, இதுதான் அவன் லைஃப்பில் என்னது, பிளெஸிங். நம்ம ஆளுக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, ஐயோ வேண்டாம். அப்போ இந்த கணக்கை வச்சுக்கிட்டு கானானுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. கானானுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் ஸ்நேகிச்சு தான் ஆகணும். உங்கள் பிஸ்னஸ்லேருந்து, படிப்புலேருந்து, உங்களுடைய உறவினர் எல்லாரையும் தேவன்கிட்ட தான் என்ன பண்ணி ஆகணும், சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. ஓகே. ஸோ கானானுக்குள்ளே வருவது என்றால் இதுதான். இந்த மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தீமையான சிந்தனைகளோ தீமையான கோரிக்கைகளோ என்ன பண்ணாது, மனசுலேருந்து வராது. அப்போ தேவன் என்ன பண்ணலாம், இந்த எது வேணுமோ என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. நீ என்ன கேட்குறியோ இந்த உன் மனதின் விருப்பத்தின்படி நான் என்ன பண்ணுறேன், தரேன். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதெல்லாம் எங்கே வருதுன்னா, அப்போ கையின் பிரயாசம் தப்பான இடத்துக்கு போகக்கூடாதுல்ல. அப்போ என் கையின் பிரயாசம் ஒருத்தனை கொட்டுவது அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். என் கையின் பிரயாசம் ஒருத்தனை ஆசீர்வதிப்பது அப்படின்னா என்னோட எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ இங்கே தான் அந்த வித்தியாசம் என்ன பண்ணுறது வருகுது. ஓகே. அடுத்தது இப்போ அந்த 24, 14, 15 படிங்க சிஸ்டர். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். ஸ்டாப். ஸோ வெயிட். கர்த்தரை சேமிப்பது உங்கள் கண்களுக்கு, கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ கமாண்ட்மெண்ட் இல்லை, நீ இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணுன்றது பாருங்க. அங்கே உனக்கு விருப்பமாக இருந்தா, அப்போ அங்கே கமாண்ட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ ஃப்ரீ வில் வருது. உனக்கு விருப்பமா, உனக்கு ஓகேவா, அந்த இடம் வருது. அப்போ கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இத்தனை நாள் பார்த்தா அந்த ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் இருக்கார்ல ஒருத்தர், திட்டிக்கிட்டே இருப்பார், இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு தேவனை யோசித்து வச்சுருக்கீங்களா? அவர் கிடையாது. இனிமேட்டு இஸ் அ ஃப்ரெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட்லலாம் பார்க்குறோம் இல்லையா, நண்பனை போல இல்லையா, சகோதரனை போல, அந்த மாதிரி ஒரு ஆள். உனக்கு ஓகேவா, இதை பண்ணலாமா, இல்லை இது கொண்டு போகலாமா இல்லையா? அப்போ சில பேர் நல்ல தேவனிடத்தில் பேசக்கூடியவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா, ஆண்டவரே இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்லான்னு இருக்கேன், சாப்பிட்லாமா, இல்லை தோசை சாப்பிடவா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம்.
ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா எந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு 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 தான் என்ன பண்ணணும், செய்யணும். இது எதோடைய ப்ராக்டிஸ்னா, எதோடைய ப்ராக்டிஸ்? வனாந்தரத்தோட ப்ராக்டிஸ். இது இனிமேட்டு இங்கே கிடையாது. உன் சிந்தை தேவனுடைய சிந்தை மாதிரி என்ன ஆகிடுது, உருமாறிடுது இல்லையா? அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். அப்போ தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு சரி, தேவனுக்கு எது தவறோ அது எனக்கு தவறு. இது இங்கே நான் எனக்கு சரின்னு பட்டு தேவன் அதை தவறுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த பல்ல கடிச்சிக்கிட்டு நான் சரி செய்யாமல் இருக்கேன், அது இல்லை இங்கே இனிமேட்டு. இங்கே உங்கள் விருப்பத்தை அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. உனக்கு ஓகேவா? நீ ஒரு வேளை இப்படி பண்ணாமல் போனீங்கன்னா, இங்கே பாருப்பா, நீ இந்த மாதிரி பண்ணாமல் போனீங்கன்னா நான் கையெடுத்துருவேன். ஆனால் பண்ணுறதும் பண்ணாததும் நான் உன்னை என்ன பண்ணலை, கமாண்டு பண்ணலை. இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அப்போது இதுதான் முக்கியமான கேள்வி. வனாந்தரத்தில் குடும்பம் ஒழுங்காக போகல, இல்லை என் தொழில் ஒழுங்காக போகல, இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓகே. கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது யாருடைய பிரச்சனை? ஏன்னா இங்கே இனிமேட்டு கமாண்ட்மெண்ட் என்னன்னு இல்லை கிடையாது. இருதயம் சுத்தமாக என்ன பண்ணிடணும், மாறிடணும். அப்போது கானானை இன்னும் விவரிக்கணும்னா, கானான் என்பது ஒரு ஜியோகிராஃபிக்கல் பிளேஸ் இல்லை. ஓகே, அதை நல்லா விளங்கிக்கணும். ஓகே, கானான்றது ஏதோ ஒரு ஊர், அங்கே உள்ளே போனால் எல்லாம் சரியாயிடும்ன்றது இல்லை. ஓகே, ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது இவங்க கானான்குள்ளே வராங்க, அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரையல்ஸ் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் கானான் என்பது என்ன அப்படின்னு பார்க்க போகணுமானால் இதுக்கு நம்ம எங்கே போகணுன்னா ஆதியாகமம் போகணும். ஏன்னா கானான் என்பது சால்வேஷன். ஓகே, ரட்சிப்பு. இப்போ நிறைய இடத்துல போய் நாங்கள் பேசும்போது நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்போம். ஓகே, தேவன் பாடு மரணம் அனுபவிச்சு என்ன பண்ணார், இறந்தார். நம்ம எல்லாருக்கும் என்ன கிடச்சி, அதனால் சால்வேஷன் கிடச்சி. சால்வேஷன்னா என்ன? என்னுடைய பாவங்கள் என்ன பண்ணுது, மன்னிக்கப்படுது. ஓகே, இது வரைக்கும் எல்லாம் க்ளீனாக சொல்கிறீங்க, வெரி குட். ஓகே, வேறு என்னெல்லாம் கிடச்சிச்சு சால்வேஷன்லேருந்து சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு, வெரி குட். வேறு? ஓகே, அதெல்லாம் ஓகே. அது உலகத்துலேருந்து போனதுக்கப்புறம் இருக்கும் போது என்ன கிடைக்கிது, ஆவியின் கனிகள், வெரி குட். ஒன்று வேற? அதிகாரம், வெரி குட். அதிகாரம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம் இல்லையா? அப்போ சால்வேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஆதியிலேருந்து இருந்தக்கூடிய சாபம், எந்த சாபம், எந்த சாபம்? ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் இனிமேட் நம்மளுக்கு அல்ல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் சால்வேஷன்லேருந்து கிடச்சது. திருப்பி நம்மலாம் எங்கே போகிறோம், கார்டனுக்குள்ளே, ஈடன் கார்டனுக்குள்ளே நடந்து உள்ளே போகிறோம், தேவன் கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா? அதுதான் இதில் கிடச்ச பெரிய விஷயம். அப்போ ஈடன் கார்டனுக்குள்ளே அங்கே இருக்க ஃபுட்டு என்னன்னு பாருங்கள். ஈடன் கார்டனுக்குள்ளே எடுங்க, ஜெனிசஸ் 9 படிங்க, 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கனிகளை பாருங்கள். ஓகே, அதில் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோமானால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், போய் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு, புசி, போ சாப்பிடு. அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், இதை மட்டும் நம்ம நான் சாப்பிட, மீதி எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, போய் சாப்பிடு. இன்றைக்கி இதுதான் இங்கே இருக்க நிறைய பேரால் பண்ண முடியல இல்லையா? அப்போ கானான் என்பது அது ஒரு இடம் அல்ல, இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங். தேவன் நம்மளே கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே சாபம் கிடையாது இல்லையா? அப்போ உலகத்தானுக்கு சாபம் உண்டு. அவன் உழைச்சாதான் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். அவன் ஜோம் பண்ணாலும் அவன் பிஸ்னஸ் என்ன பண்ணாரு, இது வளராது. அவன் எவ்வளோ முட்டி போட்டு என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது நடக்காது. அவன் உலகத்தான் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. வேலை வேணுமா, படிப்பு வேணுமா, புத்தி வேணுமா, என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனால் அதோட க்ளோரியை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. அது தேவனுக்கு தான், ரைட்? அப்போ கானானுக்குள்ளே வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், நீங்கள் கானான் என்பது கார்டன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல் வித்தியாசம் என்ன தெரியுமா நடக்கும், சுத்தமாக பயம் இருக்காது. ஆமென், ஆமென். அப்போ அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், வர மாதம் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், மாறிடும். இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, இது கிடையாது. ஹெவன்ஸ் வில் பி ஓப்பன்ட் அப் அப்படின்றாரு. அப்படின்னா என்னென்னா, சால்வேஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, நான் எதோட எதை கூப்பிடலாம், யாரை கூப்பிடலாம், ஹெவன் எனக்கு என்ன பண்ணுமா, உதவி
செய்யும். அப்போது இன்றைக்கி எனக்கு ஒரு சத்ரு எழும்புறான், இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை நடக்கணும், எனக்கு நாளைக்கு ஒரு புது வேலை கிடைக்கணும், எனக்கு நல்லா படிப்பு வரணும்னா எனக்கு எது உதவி செய்யுமா? பரலோகம் எனக்கு உதவி செய்யும். அப்போது கிறிஸ்து இயேசுவோடைய மரிப்புக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, ஐ கேன் கமாண்ட் ஹெவன்ஸ். அப்போ பரலோகத்தை நான் என்ன பண்ணலாம்? எனக்காக இதை செய்யணும் என்ன பண்ணலாம்? கட்டளையிடலாம். ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அதை பண்ணுறோம்? அப்போ இன்னமும் டெய்லி போயிட்டு 2 டம்ளர் மண்ணா மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன்னா, இங்கே தேவன் உங்களுக்காக ஒரு முழு கார்டனே என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. எது வேணுமோ எடுத்து பூசி, உனக்கு இல்லாதது இல்லை, எது வேணுமோ எடுத்து பூசி. ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம மனம் எங்கே வரணும்னா இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். அப்போ டெசர்டேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கானானுக்குள்ளே வந்து, கானான்னா என்னன்னு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனுக்குள்ளே போன ஒரு குடும்பத்திற்கு பயமோ பதட்டமோ சாபம் நிறைந்த வாழ்க்கையோ இதெல்லாம் கிடையாது. ஆமென். ஆமென். அப்போது உங்களுடைய வேலை, உங்கள் படிப்பு, உங்களுடைய எல்லாமே தேவனிடத்தில் கேட்டால் நடக்கும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதுக்கு மேலே நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணலாம். தேவனிடத்தில் கேட்டால் தேவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். மனது மாறினால் போதும். ஆமென். மனது மாறினால் போதும், வேறு எதுவும் மாற தேவையில்லை. ஆமென். ஆமென். ஸோ முக்கியமான விஷயம் இந்த கார்டனுக்குள்ளே அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம், எங்கே கனி இருக்கோ அங்கே சர்ப்பம் வரும். ஆமென். கனி இருக்குன்னு சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிங்க, சர்ப்பம் வரும்னும் போது எல்லாம் முறைக்கிறீங்க. எங்கே கனி இருக்கோ அங்கே சர்ப்பம் வராமல் இருக்காது. சர்ப்பத்தை யார் ஜெயித்து விட்டா? கிறிஸ்து இயேசு ஜெயித்து விட்டார். அதனால் நீங்களும் நானும் சால்வேஷன் இல்லாமல் கார்டனுக்குள்ளே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். சர்ப்பம் வரும்னு ஐயோ பாம்பு அப்படி போயிடக்கூடாது இல்லையா? அவருடைய கால்கள் அதை என்ன பண்ணிடுச்சு? நசுக்கிடுச்சு. அப்போ ஜெயம் வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சுன்னா அந்த பாம்பை பார்த்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நாங்கள் சில இடத்துல மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கேம் நடத்துவோம். என்ன பண்ணுவோன்னா, எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிவிட்டு எல்லாரும் சாத்தான்னா எப்படி இருப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும் யோசிங்க அப்படின்னுவோம். எல்லாம் என்னென்னமோ யோசித்து கொம்பு இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது இருந்துச்சு, ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் டிபிக்ஷன் போட்டு காட்டுவோம். டிபிக்ஷன்னா என்னென்னா, வசனத்தின்படி அவன் எப்படி இருப்பான். ஓகே. ஒரு பக்கம் மண்டை ஃபுல்லாக இதுவாகி இல்லையா, நசுங்கி போய் ஒழுங்காக நவர முடியாமல் ஒன்று அப்படியே பாதி உயிர் போன மாதிரி ஒன்று என்ன பண்ணோம், செத்து போய் கிடக்கும். அவ்வளோதான். ஓகே. இன்னமும் கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் சாத்தான், இவங்க 2 பேருக்கு சண்டைலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. கானானோடைய மைண்ட் செட் வேறு. தேவனுக்கு ஈக்குவல் இந்த சைடு தான் சாத்தானா? எந்த இடத்துல நீங்கள் அதை படிக்கவே முடியாது, அப்படி ஒரு வசனமே கிடையாது. இது நம்ம ஆட்களாக உருவாக்கிக்கிட்டது தான். தேவன் ஒருவர், அவருக்கு கீழே கடைசி காலத்தில் சாத்தானை அழிக்கக்கூடியதுக்கு இறங்குறது கூட யாரை படிக்கிறோம்? மிகாயேல் இல்லையா, மைக்கேல், ஆர்கேஞ்சல் மைக்கேல். அப்போ எந்த இடத்துலையும் தேவனை வந்து அவனை என்ன பண்ணின்னு இல்லை, சண்டை போட்டுன்னு இல்லை. தேவனுக்கு எதிர்த்தாப்பில் வந்து சாத்தான் இருக்கான்லாம் நினச்சக்கூடாது. அவன் ஒன்றுமே இல்லை, அவன் வெறும் ஒரு தேவதூதன், அவன் அவ்வளோதான். ஓகேவா? அப்போது அவர்களுக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினால முழங்கால் போட்டு தான் ஆகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்போது கார்டனுக்குள்ளே வந்தோடனே எனக்கு எல்லாமே கிடைக்கும், இப்போ எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் எனக்கு தான், எதை நினச்சாலும் நான் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்த பிறகு ஒரு பாம்பு வருதுன்னா அதை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பயந்துட்டு இருக்கக்கூடாது. குடும்பமாக என்ன பண்ணணும், கல் எடுத்து அடித்து தூக்கி வெளியே போட கற்றுக்கணும். பாம்புக்கு பயந்த ஒரு மனிதன் கார்டனில் ரொம்ப நாள் வாழ முடியாது. ஒரு குடும்பம் எப்பெல்லாம் ஒரு எனிமி வருதோ, ஒரு பாம்பு வருதோ, உடனே பயப்படுதுன்னா எல்லா கனிகளையும் என்ன பண்ண முடியாது, ருசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது நம்மளை கார்டன்லேருந்து வெளியே தள்ளிடும் இல்லையா? அதுவும் வெளியே வராமல் நம்மளும் என்ன பண்ணிடும், வெளியே தள்ளிடும். அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த எதிர்ப்பு, எதிரிகள், தேவனுக்கு எதிராக பேசக்கூடிய மக்கள், உங்களுக்கு எதிராக எழுந்துக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இல்லாமல் கிறிஸ்து இயேசுவின் மரிப்பினால் எனக்கு கிடைத்தக்கூடிய அந்த அதிகாரத்தில் எல்லாத்தையும் கட்ட பழகிக்கணும். ஆமென். அப்போ அதுக்கப்புறமா நம்ம கானானுக்குள்ளே படிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் தேவன் கரெக்டாக வசனம் வரும். அவனே நான் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், நீ போய் என்ன பண்ணிக்கோ, டிஃபீட் பண்ணிக்கோ, நீ போய் சண்டை போடு, நீ நல்லா சண்டை போட்டுனா பார்ப்போம். இதெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு,
ஒப்பு கொடுக்குறார். உனக்கு எதிராக எழுந்துக்கக்கூடிய, குடும்பத்திற்கு எதிராக எழுந்துக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் தேவன் உன் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அது இஎம்ஐயாக இருக்கட்டும், அது வந்து புதுசாக கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும். ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, வீடெல்லாம் அதெல்லாம் நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. கரெக்ட், நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது, ஆனால் தேவனால் அப்போ அதுதான் கானானுக்கான மைண்ட் செட். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா உலகஸ்தானா எனக்கு இவ்வளோ வருது, இவ்வளோ போகுது, அப்போ என்னால் இது பண்ண முடியாது நீங்கள் யோசிப்பீங்களானால் அது எதோடைய மைண்ட் செட்டு? உலகத்தோடைய மைண்ட் செட்டு. கானானுக்குள்ளே அந்த மைண்ட் செட் கிடையாது இல்லையா? அப்போ இன்னமும் இங்கே வந்ததுக்கப்புறமா என் கணக்குப்படி, என் விவரத்தின்படி, என்னுடைய விஷயத்தின்படின்னு கிடையாது. ஆமென் ஆமென். இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். கடைசி பகுதி. என்ன பேசிட்டே இருக்கானே இது பண்ணிக்காதீங்க. கடைசி இது கார்டனுக்குள்ளே இருக்கும் போது ஆதாமும் ஏவாளும் ஒரு கனி என்ன பண்ணுறாங்க, எடுத்து சாப்பிட்டுறாங்க. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான் இல்லையா? அது என்ன கனி? நன்மையும் தீமையும் அறியக்கூடிய ஒரு கனி இல்லையா? ஓகே. இப்போது நம்ம திரும்பி கானானுக்குள்ளே என்ன பண்ணுறோம், வரும். கார்டனுக்குள்ளே என்ன பண்ணுறோம், திரும்பி வரும் இல்லையா? ஓகே. இப்போது எது நன்மை எது தீமை, இதை நான் உட்காந்து யோசித்து பார்த்து இது இப்போ இந்த மாதம் இது ஓகே, இந்த மாதம் இது வேண்டாம் இல்லையா? அடுத்து இந்தந்த கமிட்மெண்ட் ஓகே, இந்தந்த கமிட்மெண்ட் வேண்டாம். இதை நான் உட்காந்து ஒன்று ஒன்றா யோசித்து பார்த்து இது ஓகே இல்லை, இதில் எனக்கு ப்ராஃபிட் வருது, இதில் ப்ராஃபிட் வரல, இது செட் ஆகுது, இது செட் ஆகலைன்னு நானாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும்னா இன்னமும் நன்மையும் தீமையும் நான் தான் என்ன பண்ணுறேன், முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஆகாது. ஆமென். அப்போ இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். தேவனுக்கு நல்லதுன்னா எனக்கு நல்லது, தேவனுக்கு கெட்டதுன்னா எனக்கு கெட்டது. சில பேர்களுக்கு எவ்வளோ புத்தி வளர்ந்துடுதுன்னா தேவனை உட்கார வச்சு இது ஆகாது, இது நல்லது, இது கெட்டதுன்னு யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? தேவனுக்கு. ஒரு போதகர் சொல்லும் போது அழகாக சொல்லுவார், என் மொராலிட்டியை எது நல்லது எது கெட்டது, நான் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன்றதெல்லாம் நான் வந்து பைபிள் கிட்ட போகும்போது அதை எடுத்துட்டு இங்கே போகிறதில்ல. இதுதான் என் மொராலிட்டி, இதுதான் என்னுடைய நன்மையும் தீமையும் தெரியக்கூடிய இடம். எதுதான்? இதுதான், தேவன் தான். அப்போ தேவன் எது நன்மைன்றாரோ அது எனக்கு நன்மை, எது தீமைன்றாரோ அது எனக்கு தீமை. அப்போ இங்கே உட்காந்து தேவன் ஒரு விஷயம் செய்ய சொல்லும் போது, குடும்பமாக நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு பாட்டு பாட வராதுங்க, ஐயோ எனக்கு ஜபம்லாம் வராது, ஐயா இதெல்லாம் என்னால் படிக்க முடியாது. அப்போ அங்கே நன்மையும் தீமையும் யார் அறிகிறாங்க? நம்ம தான் பண்ணுறோம். ஆமென். அப்போ கனி கிடைக்காது. ஏதாவது ஒன்று தான், எனக்கு எல்லா கனியும் எனக்கு வேணும், நான் போகிற இடம் எல்லாம் எனக்கு இருக்கிறது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா தேவன் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன்ற இடத்துக்கு வந்துடணும், குடும்பமாக வந்துடணும். ஆமென். அப்போ அப்படி ஒரு குடும்பம் தேவனுக்குள்ளே வந்து உட்காரும் போது என் நன்மையும் தீமையும் எங்களை நோக்கி இல்லை, என் தேவனை நோக்கி தான் வந்து உட்காரும் போது இந்த உலகத்துக்குள்ளே இருக்க அனைத்து கனிகளும் யாருக்கு தான்? உங்கள் குடும்பத்துக்கு தான். ஆமென். எது வேணுனாலும் அது யாருக்கு தான்? உங்களுக்கு தான், தேவன் தருவார். ஆமென். அப்போ கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்படும்னா யாருக்கு கொடுக்கப்படும்? நன்மையும் தீமையும் தேவனே அறிவார். அங்கே அந்த இடத்துக்கு போகிறவனுக்கு என்ன கேட்டாலும் என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அப்போ என்னுடைய ஆசைகள் அல்ல, யாருடைய ஆசைகள்? தேவனுடைய ஆசைகள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்படி மாறிடும்னா வெவ்வேறு ஆசைகளே இல்லை, அவர் ஆசைகள் தான் என் ஆசைகள் இல்லையா? இருதயமே என்ன பண்ணிடும்? மாறிடும். அப்போது தேவனுக்குள்ளாக இருப்பது, கார்டனுக்குள்ளே இருப்பது, எனக்கு வேண்டிய அனைத்து கனிகளும் எனக்கு வேணும். நான் திருப்பி சொல்கிறேன், கனிகள்னால் ஏதோ ஆப்பிள் ஆரஞ்சு நினச்சிக்கூடாது. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் தேவையான அனைத்து நீட்ஸ், எனிதிங் எது வேணும்னாலும் ஓகே, தேவனுக்குள்ளாக நான் அமருவேன் என்றால் அது எனக்கே. ஆமென் ஆமென். அப்போது இந்த 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 நல்ல ஒரு மாலையில் தேவன் மறுபடியும் உங்ககிட்ட சொல்ல வரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசு மரித்து உயிர் தெழுந்து இல்லையா, அதனால் நம்ம எல்லாருக்கும் சால்வேஷன் கிடச்சிடுச்சு, சந்தோஷம். ஓகே, அந்த சால்வேஷனை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் அதான் கேள்வி இல்லையா? அப்போ ஒரு ஸ்காலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது என்னையே அறியாமல் நான் கேட்டேன், கிறிஸ்து மரித்து எனக்கு சால்வேஷன் கிடச்சதுனால, ரட்சகம் கிடச்சதுனால பழைய ஏற்பாட்டுக்கும் புது ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாடில் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எல்லோரும் கவனிக்கணும். பழைய ஏற்பாடில் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ வாங்கி பலிபடத்துக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன்? பலி செலுத்துவேன். இப்போ பலி செலுத்தினா அடுத்து எனக்கு என் பாவங்கள் என்ன ஆகுது? மன்னிக்கப்படுது.
இப்போது கிறிஸ்து இயேசுவோட இதுக்கப்புறமா நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நான் இங்கேருந்து அங்கே போய் பலி செலுத்தி பாவத்தை மன்னிக்க வைக்காமல் என் வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். ஓகே, நான் உண்மையாக கேட்டால் தேவன் என்ன பண்ணுறாரு? என் பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ இந்த நீங்கள் ஓட வேணான்ற டிஸ்டன்ஸ்க்காக தான் கிறிஸ்து இயேசு வந்து மரிச்சாரா? புரியுதா? அப்போ கிறிஸ்து இயேசு மரிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஏதோ பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக மட்டும் மன்னிச்சாருன்னு நினச்சக்கூடாது. எல்லா பாவமும் போயிடுச்சு. அண்டர்ஸ்டுட்? இன்க்ளூடிங் கார்டனுடைய பாவமும். ஆமென். அப்போ இனிமேட்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் தேவனுக்குள்ளே உட்காந்தோம்னா. அப்போது பரலோகம் எனக்காக வேலை செய்யும்ன்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடணும்? வந்துடணும். நம்ம யாரும் இங்கே ஓட்டாண்டி கிடையாது. ஆமென். கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறாரு? என் கரங்களில் உன்னை என்ன பண்ணி வச்சுருக்கேனா? வரைந்து வைத்திருக்கிறேன். வரைந்து வைத்தவொடனே இப்படி தான் வச்சுருப்பாரா? அப்போ நம்மளோட ஃபெய்த்தை மாற்றிக்கணும். நான் கேட்கக்கூடிய அனைத்தும் எனக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். நான் தேவனுக்குள்ளே இருந்தால் போதும். ஆமென். அப்போ அந்த இடத்துக்கு எந்த குடும்பம் நடந்து வருதோ, அந்த இடத்துக்கு எந்த குடும்பம் கூட இல்லை, எந்த ஒரு தனிமட்ட நபர் வந்தால் கூட தேவன் என்ன பண்ணுவார்? அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு ஆசீர்வாதம் மேலே எல்லார் கண்களும் உள்ளது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது மேலே இல்லை. அப்போ என்ன பண்ணணுன்றதும் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இல்லையா? இதில் என்ன பண்ணணுன்றதும் உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா? நற்செய்தி மாதிரி செய்தி அறிவிச்சாச்சு. இதுக்கு அப்புறமாவும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டெய்லி நான் 2 கூடையில் தான் போயிட்டு மண்ணை அள்ளிட்டு வரப்போகிறேன்னா, இல்லை நான் பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயமும் எனக்கு தானா? இதை யார் தான் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். தேவன் ரெடி. உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்யறதுக்கு தேவன் ரெடி. உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்றது அவர்கிட்ட விட ரெடியா நீங்கள்? அதுக்கு உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளுமானால் என் தேவனும் எல்லாத்தையும் செய்ய தயார். ஆமென். ஆமென். சரி, அப்படியே யாவரும் கண்களை மூடுவோம். நாம் ஒரு ஜெபத்தை செய்து இதை முடிப்போம்.